அனைவருக்கும் வணக்கம். வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் என்னென்ன ஒப்படைக்க வேண்டும் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கான லிங்க்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. நாம் ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டியதில் மிக முக்கியமானது இவிஎம் மிஷின். இதில் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட் அடங்கும். அதே போன்று நாம் ஒப்படைக்க வேண்டிய கவர்களில் முதலாவதாக வரக்கூடியது என்வலப் செட் 1 இவிஎம் பேப்பர்ஸ் ஒயிட் கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதோட மாஸ்டர் கவர் மேலே 1/1 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. மாஸ்டர் என்வலப் ஆர் இவிஎம் பேப்பர்ஸ். இந்த மாஸ்டர் என்வலப்பில் நம்ம 3 வகையான கவர்களை வைக்க வேண்டும். முதலாவதாக வைக்கக்கூடிய கவரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 1/2ன்னு எழுதியிருக்கோம். அந்த கவருக்குள்ளே என்வலப் ஃபார் அக்கௌண்ட் ஆஃப் ஓட்ஸ் ரெக்கார்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17C படிவம் ஒன்றை அதுக்குள்ளே வைக்க வேண்டும். அடுத்த கவரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 1/3ன்னு எழுதியிருப்பாங்க. அந்த கவர் நேம் என்வலப் ஃபார் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் 1ல் வந்து பார்ட் 1 மார்க்போல் சர்டிஃபிகேட்டும், பார்ட் 2 வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்கும், பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆப் போலுக்கும் கொடுத்துருப்பாங்க. இதற்கான ரிப்போர்ட்டை இந்த கவரில் வைக்கணும். அடுத்ததாக வைக்கக்கூடிய கவரோடு பார்த்தீங்கன்னா 1/4ன்னு எழுதியிருக்கோம். அந்த கவரோட டைட்டில் என்வலப் ஃபார் விவிபேட் பேப்பர் ஸ்லிப்ஸ் ஆஃப் மார்க்போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே விவிபேட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த மார்க்போல் ஸ்லிப்பை எடுத்து அந்த கவருக்குள்ளே போட்டு நாம் ஒட்டிட்டு இதுக்கு அரக்கு சீல் வைக்க வேண்டும். சீல்டுன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே நாம் சீல் வைக்கக்கூடிய கவர்ஸ். அடுத்து இரண்டாவது ஒயிட் கலர் கவரோட நேம் பார்த்தீங்கன்னா என்வலப் செட் 2 ஸ்க்ரூட்டினி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கவரோட மேலேயே பார்த்தீங்கன்னா 2/1 அப்படின்னு எழுதிட்டு மாஸ்டர் என்வலப் ஃபார் ஸ்க்ரூட்டினி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் அதற்கடுத்து வரக்கூடிய 4 கவரையும் வைக்க வேண்டும். அதில் முதலாவதாக வைக்கக்கூடிய கவரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 2/2ன்னு எழுதியிருப்பாங்க. அந்த கவர் நேம் என்வலப் ஃபார் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரியை அந்த கவருக்குள்ளே வச்சு அந்த கவரை இதுக்குள்ளே வைக்கணும். அடுத்து இரண்டாவதாக வைக்கக்கூடிய கவர் வந்து பார்த்திங்கன்னா 2/3 அப்படின்னு அதோடைய டாப்பில் எழுதியிருக்கோம். அந்த கவர் நேம் என்வலப் ஃபார் ரிஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17A ரிஜிஸ்டரை இந்த கவருக்குள்ளே வச்சு அதை அரக்கு சீல் வைக்கணும். ஷீல்டுன்னு போட்டுக்கிறது எல்லா கவருக்குமே நீங்கள் அரக்கு சீல் வைத்தாக வேண்டும். அடுத்ததாக வைக்கக்கூடிய கவரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 2/4ன்னு எழுதியிருக்கும். அந்த கவர் நேம் என்வலப் ஃபார் த லிஸ்ட் ஆஃப் பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் ஓட்டர்ஸ் இன் ஃபார்ம் 14A அண்ட் த டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த படிவங்களை இந்த கவருக்குள்ளே வைக்கணும். அடுத்ததாக வைக்கக்கூடிய கவரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 2/5ன்னு எழுதியிருக்கும். இந்த கவர் நேம் என்வலப் ஃபார் விசிட் சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கவர்களை ஒன்றின் கீழ் ஒன்றாக அந்த 2/1ன்ற மாஸ்டர் என்வலப்புக்குள்ளே வைக்கணும். அடுத்ததாக மூன்றாவதாக வைக்கக்கூடிய ஒயிட் கலரோட நேம் பார்த்தீங்கன்னா என்வலப் செட் 3 ஸ்டாச்சுட்டரி கவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கவரோட மாஸ்டர் கவர் நேம் வந்து 3/1 அப்படின்னு அந்த கவர் மேலே எழுதியிருக்கும். இது ஸ்டாச்சுட்டரி கவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே அடுத்து வரக்கூடிய கவர்ஸை 1/1 வைக்கணும். இதில் வைக்கக்கூடிய 5 கவரையுமே நாம் சீல் பண்ணி வைக்கணும். அதில் முதலாவதாக வைக்கக்கூடிய கவரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 3/2ன்னு எழுதியிருக்கோம். அந்த கவர் பேர் என்வலப் ஃபார் மார்க்டு காப்பி ஆஃப் த எலக்ட்ரல் ரோல் அண்ட் த லிஸ்ட் ஆஃப் சிஎஸ்விஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வைக்கக்கூடிய கவர் 3/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்வலப் ஃபார் ஓட்டர் ஸ்லிப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓட்டர் ஸ்லிப் இந்த கவருக்குள்ளே வச்சு அதை அரக்கு சீல் வைக்கணும். சீல்டுன்னு போட்டிருக்கக்கூடிய அனைத்து கவருக்குமே நம்ம அரக்கு சீல் வைத்தாக வேண்டும். அடுத்ததாக வைக்கக்கூடிய கவரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா 3/4ன்னு எழுதியிருக்கோம். இந்த கவர் நேம் என்வலப் ஃபார் யூஸ்டு டெண்டர்ட் பேலட் பேப்பர்ஸ் அண்ட் த லிஸ்ட் இன் ஃபார்ம் 17B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண டெண்டர்ட் பேலட் பேப்பரும் என்ட்ரி பண்ண ஃபார்ம் 17Bயும் இந்த கவருக்குள்ளே வச்சு அரக்கு சீல் வைக்கணும். அடுத்ததாக வைக்கக்கூடிய கவரோட டாப்பில் 3/5ன்னு எழுதியிருக்கோம். இந்த கவர் நேம் என்வலப் ஃபார் அன்யூஸ்டு டெண்டர்ட் பேலட் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணாத டெண்டர்ட் பேலட் பேப்பரை இந்த கவருக்குள்ளே வச்சு அரக்கு சீல் வைக்கணும். அடுத்ததாக வைக்கக்கூடிய கவரோட டாப்பில் 3/6ன்னு எழுதியிருக்கோம். இந்த கவரோட பேர் என்வலப் ஃபார் த லிஸ்ட் ஆஃப் சேலஞ்சு ஓட்ஸ் இன் ஃபார்ம் 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் அதற்குரிய கவருக்குள்ளே வச்சு அரக்கு சீல் வைக்கணும். இந்த அரக்கு சீல் வைத்த 5 கவரையும் ஒன்றின் கீழ் ஒன்றா அந்த 3/1 அப்படிங்கிற ஸ்டாச்சுட்டரி கவருக்குள்ளே வைக்கணும். இதே வழிமுறையில் நான்காவதாக வைக்கக்கூடிய கவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கவர். இதோட நேம் என்வலப் செட் 4 நான் ஸ்டாச்சுட்டரி கவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மாஸ்டர் என்வலப் கவரோட நேம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் என்வலப் ஃபார் நான் ஸ்டாச்சுட்டரி கவர் அப்படின்னு கொடுத்துட்டு 4/1 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதில் வந்து 11 வகையான ஐட்டங்களை வைக்க வேண்டும். அந்த 11 வகையான ஐட்டத்தோட பேரும் வரிசையாக கொடுத்துருக்கோம். 4/2, 4/3 அப்படின்ட்டு அதனுடைய கவர் மேலே எழுதிட்டு என்ன ஐட்டத்தை இதுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஐட்டம் எல்லாம் இதுக்குள்ளே வைக்கணும். அதே போன்று அடுத்ததாக வைக்கக்கூடிய கவர் ப்ரௌன் கலர் கவர். இந்த கவரோட நேம் என்வலப் செட் 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஹேண்ட் புக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கவருக்குள்ளே வந்து
நம்ம சீல் பண்ணின யூஸ்டு ரிமைனிங் அண்ட் இன்டெலிபிள் பில்ஸும் ஸ்டாம்ப் பேடு வைக்கணும். அதே போல் 6வதாக வைக்கக்கூடிய கலரோட கவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இந்த கவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதர் போலிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வைக்க வேண்டும். இது போக அடிஷ்னலாக நம்ம ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டியவை 17C அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்டட் வந்து ஏற்கனவே ஒரு காப்பி வச்சுருப்போம். அது போக 4 காப்பி அடிஷ்னலாக கொடுக்கணும். அதே போல் ப்ரொசீடிங் ஆஃபீஸர்ஸ் டைரியும் ஏற்கனவே ஒரு காப்பி கொடுத்துருப்போம். அது போக அடிஷ்னலாக ஒரு காப்பி கொடுக்கணும். அது போக 16 பாயிண்ட்ஸ் அப்சர்வர் ரிப்போர்ட், 20.17A ரிஜிஸ்டர் அப்சர்வர் ஸ்க்ரூட்டினிட்டி வைக்கணும். அது போல் விவிபேட் பேட்டரி மெட்டல் சீல், ஏரோ கிராஸ் மார்க் சீல், டிஸ்டிங்கிஷ் மார்க் சீல், மார்க் போல் ஸ்லிப் சீல் இவை அனைத்தையுமே ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதே போல் நம்ம என்னென்ன கவரில் எந்தெந்த ஆர்டரில் வைக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ப்ரௌச்சர் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதில் வரிசையாகவே ஒவ்வொரு கவருக்கு கீழேயும் அதுக்குள்ளே என்னென்ன கவர் வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய போலிங் மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கவர்ஸ்க்குன்னு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ப்ரௌச்சர்லேயே உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். நன்றி.